அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைங்க சப்பாத்தி கேட்டிருந்தாங்களா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ணியிருந்தேன். உருளைக்கிழங்கு இருக்க இடம் தெரியாமல் நல்லா மசிச்சு விட்டாச்சு. இல்லைன்னா பிள்ளைங்க அந்த கிரேவியை சாப்பிட்டுட்டு உருளைக்கிழங்கு அப்படி வச்சுட்டு போயிருந்தாங்க. அதை ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு இருக்க இடம் தெரியாமல் மசிச்சு விட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா சத்திரம் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கூட்டு போயிட்டு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம சுட்ட கருவாடனக்கா ஆயிடுவோம் போல இருக்குது. அந்த மாதிரி வெயில் அடிக்கி இந்த வெயிலுக்கு இதமாக சூப்பராக வாட்டர்மெலன் ஜூஸ் நானும் அம்மாவும் குடிச்சிட்டு அப்படி வெள்ளரிக்காய் பார்த்தோன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்டு. அப்படி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா வீட்டுக்கு தான் வந்தேன். அக்கா வந்து சூப்பராக சுண்டை வத்தல் குழம்பு வச்சிட்டு இருந்தாங்க. மச்சானுக்கு வந்து மத்தியானம் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அதனால் மத்தியானம் அக்கா சுட சுட சாப்பாடெலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சைடிஷ்க்கு வந்து கத்தரிக்காய் இருந்துச்சு. அதை வந்து ஆயிலில் வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி சின்ன கிளிப்பிங் எனக்கா எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது சில நேரம் கத்தரிக்காய் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் கிடக்கும் போது நம்மளும் ரெடி பண்ணி சாப்பிட்லாமேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சாக அக்கா வந்து சுண்டவத்த குழம்புக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இதில் நல்லா உப்பு மிளகாய் தூள் சேர்த்து கத்தரிக்காவை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா மொறு மொறுன்னு இருக்குமா, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா பிள்ளைங்களுக்கு 2 முட்டை வாங்கி வச்சுருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அக்காவுக்கு மிளகாத்தூள் உப்பு போட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வாக்கா வெள்ளரிக்காய் சாப்பிடுவோம் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எம்மா பாத்திரம்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருந்தாங்க. எங்கள் அக்கா வந்து கிச்சனில் பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்ச பிறகு தான் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டக்குன்னு நின்றுக்கிட்டே வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நாமளாம் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி காய்கறி கட் பண்ணி எல்லாமே வந்து தக்காளி பல்லாரி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு தான் பாத்திரத்தையே அடுப்பில் வைப்பேன். ஆனால் எங்கள் அக்கா அப்படி கிடையாது. அடுப்பில் பாத்திரத்தை போட்டுட்டு தான் என்ன குழம்பு வைக்கணுமோ அதை நின்று கட் பண்ணிடுவாங்க கத்திட்டு. அந்தளவுக்கு நல்லா சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமையல்கிட்டே போவேன். யாரெல்லாம் என்ன மாதிரி யாரெல்லாம் எங்கள் அக்கா மாதிரின்னு சொல்லுங்கள். அக்கா கொஞ்சம் சுறுசுறுப்பாக பார்த்துருவாங்க. அப்படி வந்து என் பையனை வந்து பார்க்க வந்தேன். ஏன்னா என் அக்கா பையனை வந்து ரொம்ப நாளாக பார்க்கல. ஒரே வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க. அப்போ பிள்ளை 10th போகிறானா, அவனை பார்த்தோன்னே ஒரே ஹாப்பி. சின்ன வயசில் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பாங்க. இப்போவும் அழகுக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் ரொம்ப மெலிஞ்சிட்டாங்க. பொத்து பொத்துன்னு இருப்பாங்க. ஒரே படிப்பு விளையாட்டு இப்படியே வந்து பிள்ளை சாப்பிடாம வைக்காமல் பிள்ளை இளைச்சி போயிட்டாங்க. அங்கே பாருங்கள் ஒருத்தர் எவ்வளோ அழகாக ஹாயாக மெத்தியில் படுத்து செல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டைம் பண்ணிவிட்டு அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.